ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் ஆட்ஸ் ரன் பண்ணுறீங்க. ப்ராட் டார்கெட்டிங் பண்ணலாமா அல்லது இன்ட்ரெஸ்ட் டார்கெட்டிங் பண்ணலாமான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கீங்களா? கிரியேட்டிவ்ஸ் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக கிரியேட் பண்ணிங்கன்னா ப்ராட் டார்கெட்டிங் ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. ஆனால் வீக் கிரியேட்டிவ்ஸாக இருந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் டார்கெட்டிங், அதாவது நீங்கள் யார் என்னென்ன ப்ரொஃபஷன், என்னென்ன இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் செலக்ட் பண்ணாலும் கேம்பெயின் ஒர்க் அவுட் ஆகாதுங்க. 2026 ப்ராட் டார்கெட்டிங், இன்ட்ரெஸ்ட் டார்கெட்டிங் இது ரெண்டையும் மறந்துடுங்க. அது ரெண்டுமே உங்களுக்கு தேவையில்லை. கரெக்டான லொக்கேஷன் அல்லது பின்கோட் செலெக்ஷன் அல்லது நீங்கள் லொக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி கேம்பெயின்ஸில் ஆட்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணணும். அந்த ஆட்ஸில் இருக்கக்கூடிய கிரியேட்டிவ்ஸ், போஸ்டர்ஸ், வீடியோஸ், அதில் வரக்கூடிய டெக்ஸ்ட்டு, டிஸ்கிரிப்ஷன், ஹெட்லைன், கண்டென்ட் என்ன நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க அது எல்லாமே தான் வந்து உங்கள் டார்கெட்டிங்கை குவாலிட்டியாக ரிசல்ட்ஸ் கொண்டு வர மாதிரி உங்கள் கேம்பெயின் செட் ஆகும். ஸோ நீங்கள் கிரியேட்டிவ்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு ஒரு 2 போஸ்டர், ஒரு 5 வீடியோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் கேம்பெயின் ரன் பண்ண ரிசல்ட்ஸ் வருமானா 2026 கண்டிப்பாக வராது. ஆட்ஸ் பற்றி மேலும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட பயோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கங்க. இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் மெட்டாட்ஸ் பற்றின அப்டேட்ஸ் வேணும்னா இன்ஸ்டாகிராமில் அபிலேஷ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரொஃபைலை ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப்பில் அபிலேஷ் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.